வணக்கம். சினி மினி சித்தின்னு உடனே தொலைக்காட்சி தொடர் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த சித்தியை நினச்சிடாதீங்க. சித்தின்றது திரைப்படம், 100 நாட்கள் ஓடிய அருமையான திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து 1966ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். நான் வந்து போடி நாயக்கனூரில் 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே என் மனசில் முதல் தடவை பார்க்கும்போதே என் மனசில் அப்படியே இடம்பெற்ற திரைப்படம். இன்றைக்கி வந்து அந்த திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சியும் என் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் எனக்கு நன்கு பழக்கமானவர். நான் சென்னைக்கு வந்து பத்திரிகையில் பணியாற்றுவதற்காக வந்த பிறகு கற்பகம் ஸ்டுடியோவில் போய் KS கோபாலகிருஷ்ணன் சார் கூட வந்து மணிக்கணக்கில் உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சித்தி திரைப்படத்தினுடைய பல விஷயங்களை அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அதில் வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, அந்த படத்தினுடைய கதாநாயகி பத்மினி, நாட்டிய பேரொளி பத்மினி கதாநாயகி. பத்மினிக்கு ஜோடியாக நடித்திருப்பவர் MR ராதா. படத்தில் ஜெமினி கணேசன் இருக்கிறார். ஜெமினி கணேசனும் பத்மினியும் காதலிப்பாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்றது வேறு வழியே இல்லாமல் ஆன பிறகு ஒரு பணக்காரரான பல குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய மனைவியை இழந்த ஒரு மனிதரான அந்த பசங்களையெல்லாம் காப்பாற்றணும், அந்த அளவு கல்யாணம் பண்ணோம்னா நம்ம குடும்பம், நம்மளை நம்பி இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் கரையேற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தியாகத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய பத்மினி மீனாட்சி அப்படின்ற கதாபாத்திரத்தில், பெரியசாமின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய MR ராதாவை கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்ந்துருவாங்க. வாழ்ந்த பிறகு முத்தையா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெமினி கணேசனை வந்து காதலனை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். இது அதுக்கு பிறகு பத்மினி வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க, எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பிறகு தன் குடும்பத்தில் இருப்பவர்களை கரையேற்றுவதற்காக எந்த அளவுக்கு தன்னை மெழுகுவர்த்தியாக பத்மினியை ஆக்கிக் கொள்கிறார், அந்த மீனாட்சி கதாபாத்திரம் ஆக்கிக் கொள்கிறது. இது மேட்ரு. இந்த இடத்துல இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பத்மினிக்கு தம்பியாக அந்த படத்தில் வந்து முத்துராமன் வருவார். முத்துராமன் வந்து இதே மாதிரி மெடிக்கல் காலேஜில் சேர்த்து அதை MR ராதாவினுடைய பொருளாதார உதவியுடன் சேர்த்து அவனை இப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும் முத்துராமன் கதாபாத்திரத்தை அப்படின்ற மாதிரி நினச்சி பாடுபடக்கூடிய அக்கா பத்மினி. முத்துராமனுடைய கதாபாத்திரம் பேர் பாலு. MR ராதாவுக்கு ஒரு மகன் இருக்கும். அந்த மகன் வந்து விஜய் நிர்மலா. அது ஆக்சுவலாக அது கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண். அப்படி இப்போ என்னென்னா, முத்துராமனுக்கும் விஜய் நிர்மலாவுக்கும் இடையே காதல். 2 பேரும் காதல் அப்படின்னு வரும்போது இவங்க வீட்டில் வந்து அதுக்கு MR ராதா எதிர்ப்பு. அது எப்படி, நாமே வந்து கஷ்டப்பட்டு இவ பொருளாதார உதவி பணத்தை கொடுத்து இப்போ நம்ம படிச்சுக்க வச்சு நம்ம கொடுக்குற பணத்தில் வச்சு தான் அவன் பையனை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய வந்து நம்ம மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், நம்ம மகளை வந்து இவன் காதலிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஆகி அந்த காதலுக்கு எதிர்ப்பு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி 2 பேரும் சந்திக்க விடாமல் ஆக்கி விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த 2 பேரும் இளம் காதலர்கள் 2 பேரும் சந்திக்கணும், பேசணும், தங்களுடைய மன எண்ணங்களை பகிர்ந்துக்கிறணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் என்ன பண்ணுவது அப்படின்னு. அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிற காரணம் என்னென்னா, 1966லேயே KS கோபாலகிருஷ்ணன் சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு காட்சியை படத்தில் இடம்பெற வைத்திருக்கிறார் அப்படின்னு. நீங்கள் இப்போ கேட்டுப்பீங்களா, சந்திப்போமா இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. இந்த பாட்டை பாடியவர்கள் PB சீனிவாஸ், LR ஈஸ்வரி 2 பேரும் பாடினது. இந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர், இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர், இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. யோசிச்சு பாருங்கள், KS கோபாலகிருஷ்ணன் சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அமைச்சிருக்காரு பாருங்கள். 2 பேரும் சந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கும்போது 2 காதலர்களும் அப்படியே மன தவிப்பில் இருப்பார்கள் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவங்க இவங்க எப்படி சந்திக்கிறது, எப்படி பேசுகிறது, எப்படி வந்து தங்களுடைய கவலைகளை மறக்கிறது, எப்படி வந்து ஒருவர் குரலை ஒருவர் கேட்பது அப்படின்னு வரும்போது 2 பேருக்குமே ஒரு பாடல் காட்சியை வச்சு ஃபோன்லேயே ஒரு ஃபுல் பாட்டு, ஒரு 4 மணி நேரம் 4 நிமிஷம் அந்த பாட்டு வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 4 நிமிட பாடலை முழு பாடலும் தொலைபேசியிலேயே, இப்போ செல்ஃபோன்லாம் இப்போ தானே இருக்குது, அந்த காலத்தில் வேணும் லேண்ட்லைன் ஃபோன் தான். லேண்ட்லைன் ஃபோனை வந்து பொது தொலைபேசி அப்படி இருக்கிற இடத்துல பொது தொலைபேசியை வந்து முத்துராமன் ஒரு இடத்துல ஒரு பொது தொலைபேசியை காதுக்குள்ளே வந்து ஃபோன் எடுப்பார். விஜய் நிர்மலா ஒரு இடத்துல ஃபோன் எடுத்து 2 பேருமே அதில் சாங்கு, அதாவது இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்கல, ஒருத்தர் பேசலை, ஒருத்தர் குரலை ஒருத்தர் கேட்கல. அப்போ சந்திப்போமா இன்று சந்திப்போமா, உடனே தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, ஒரு ஃபுல் சாங்கை வந்து ஃபோன்லேயே ஃபுல் சாங். இதை இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். 1966ன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி
அப்படிங்கிற பார்த்தா ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிந்தனை இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு உண்டா இருக்குல்ல. நான் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார்ட்டே நேரடியாக பேசும்போது சொன்னேன், நான் பாராட்டினேன் அவரை. சார் எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு, உண்மையாக இது எப்படி சார் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி அமைச்சிங்க அப்படி. நான் சித்தி படம் நான் அந்த படத்தை பார்க்கும்போதே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படியெல்லாம் கூட சீனை வச்சு ஒரு பாட்டை வந்து இடம்பெற செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். அப்படியே உண்மையாகவே நான் உங்களை பாராட்டுறேன். இப்படிப்பட்ட ஒரு பாடல் காட்சியை தொலைபேசியில் ஒரு முழு பாடலையும் நீங்கள் வந்து இடம்பெற வைத்ததற்காக மிக அருமையான ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு இயக்குனர் திலகம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்டம் கொடுத்ததில் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. நீங்கள் உண்மையாகவே இயக்குனர் திலகம் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்படியே நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து அப்படியே சிரிச்ச முகத்தோடு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார். இன்னைக்கு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார் இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயாச்சு. இந்த பாடல் காட்சியில் நடித்த முத்துராமனும் இல்லை, விஜய் நிர்மலாவும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எம்.ஆர். ராதாவும் இல்லை, பத்மினியும் இல்லை, இந்த படத்துக்கு இசையமைத்த எம்.எஸ். விஸ்வநாதன் இல்லை, பாடலை எழுதிய ஆக்சுவலாக கவியரசு கண்ணதாசனும் இல்லை. அப்படியே காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சொல்ல போனால் அந்த பாடலை பாடிய ஆண் குரலில் பாடிய பி.பி. சீனிவாசும் இல்லை, இளையர் ஈஸ்வரி அம்மா மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1966 இப்படிப்பட்ட புதுமையான ஒரு முயற்சியை, ஒரு பாடல் காட்சியை தான் இயக்கிய சித்தி திரைப்படத்தில் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இடம்பெற செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயங்களை அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.